இது ஒரு முக்கியமான வெற்றி. ஆனால் எங்கள் போராட்டம் இன்னும் முடியவில்லை என்று UOH மாணவர் சங்க உறுப்பினர் நிகாத் சுலைமான் கூறினார். தடை உத்தரவு எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. ஆனால் நில ஏலம் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து பின்தொடருவோம் என்று அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பலி கொடுத்தது அரசாங்கம். வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க முடியாது என்று மற்றொரு மாணவர் போராட்டக்காரர்கள் விஷ்ணு கூறுகிறார். ஜே கூறினார். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் இந்த வெற்றி தற்காலிகமானது அல்லது என்பதை உறுதி செய்ய எங்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆன்லைனில் தொடர திட்டமிட்டுள்ளோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், உள்ளூர்வாசிகள் மற்றும் ஆசிரிய உறுப்பினர்களின் ஆதரவை பெற்ற போராட்டங்கள். கஞ்சா கச்சுப்பவுலியில் காடழிப்பு பேரழிவு தரும் சுற்றுச்சூழல் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அனைவரும் வாதிட்டனர். மரம் வெட்டுதல் கடுமையாக பாதிக்கப்பட்ட மயில்கள் மற்றும் பிற வனவிலங்குகள் உட்பட பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இந்த பகுதியில் உள்ளன என்று அவர் கூறினார். புல்டோசர் தங்கள் வெறித்தனத்தை தொடங்கிய போது நள்ளிரவில் மயில்கள் மற்றும் பிற விலங்கினங்கள் அலறுவதை நாங்கள் கேட்டோம் என்று 2ஆம் ஆண்டு மாணவர்கள் போராட்டக்காரர்கள் ராஜன்குமார் கூறினார். அவர் மயில்கள் மற்றும் பிற பறவைகள் அலறுவதை பதிவு செய்து ஒரு வீடியோ பதிவு செய்தனர்.